பிஜேபி எந்த பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கோங்க சார், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வராது. அதை டைவர்ட் பண்ணி அதுல அதாவது அது அப்படி இப்படி போயிட்டு இதை தவிர மீது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. சரிதானா? இது இந்த அக்கிரமங்கள் நடக்கிறதுனால இந்த ஜென்மத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் வளராதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதனாலதான் ஒரு 10 நாள் தள்ளி வைங்கன்னு எல்லாரும் கேட்டோம். பிரதான எதிர்கட்சி தலைவர் லெட்டர் எழுதுறாரு, நீங்க மசோதா கொண்டு வாங்க, அப்படி என்ன அவசரம் இருக்கு, பதில் சொல்ல மாட்டோம். ஒரு 10 நாள் தள்ளி வைங்க, இல்ல தள்ளி வைக்க முடியாத சூழல் இருக்குன்னு ஒரு பதில் கூட சொல்ல மாட்டோம். அவங்க பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் போய் நின்னாகணும். இத சர்வாதிகாரி நாட்டுல கூட இப்படி எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியலையே சார். நேற்று பிரதமர் சொன்ன பல வார்த்தைகள், நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், இவ்வளவு விமர்சனங்கள் பிஜேபி மேல வச்சாலும் பிரதமர் சொன்ன வார்த்தைகள் ஓரளவு ஆறுதலை தருகிறது. அதை ஏத்துக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுல ஒரு வார்த்தையாவது அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகள் குறைஞ்சபட்சம் எக்ஸாக்டா இல்லைன்னா கூட அந்த கான்செப்ட் மட்டுமாது விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுவரை எண்ணிக்கைகள் முடிவு செய்யப்படுன்ற வார்த்தை மசோதால இல்லைன்னா பிரதமரும் அமித்ஷாவும், ஏன்னா ஏற்கனவே அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அவ்வளவு நல்லதா இல்லை, அவர்களை நம்புவது ஆபத்தானது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை, அவர்கள் பேசுவதை நம்பாதீர்கள். என்ன 1/2 மணி நேரம் வேலை சார், மசோதால அந்த வார்த்தையை சேர்க்கணுங்கிறது. பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். நேற்று வரைக்கும் நடந்த நான் சொல்றேன், அவர்கள் பேசிய எதுவுமே மசோதால இல்லை.